இந்த யாக்கோபு கடவுளோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடக்கிறது. என்ன ஒப்பந்தம்? இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதே அவன் கடவுள்கிட்ட ஒன்று பேசுறான். என்ன பேசுறான்னா, கடவுளே, அவனையும் இவனையும் நம்பி என் வாழ்க்கைய வீணாக்கிட்டேன், இனிமே நான் உங்களை நம்ப போறேன். ஆகையினால உங்களை நம்புறேங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என் வாழ்க்கையில வருகிற எல்லா ஐஸ்வர்யத்திலையும் 10% நான் உமக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். செழிப்புக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இங்க நாம பார்க்கிறோம். கர்த்தரை தான் நம்புறேன், கர்த்தரை மையமாக கொண்டுதான் என் செழிப்பின் பயணம் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஒன்று இருக்கு பாருங்களேன். எனக்கு வரும் பணங்களில் நான் 10% எடுத்து தேவனுக்கு கொடுப்பேன். கடவுளுக்கு பணம் தேவை, நான் கடவுளுக்கு பணம் கொடுக்கிறேன், அப்படி கிடையாது. கடவுள் எனக்கு பணத்தை கொடுத்தார், கடவுள் தான் என்னை ஆசீர்வதித்தார், தேவனே என்னுடைய பெருக்கத்தின் ஆதாரம் என்று நான் நம்புகிறேன் என்பதற்கு அடையாளம் இந்த கிவிங். கடவுளை வேற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். நீ மட்டும் தசம பாகம் ஒழுங்கா கொடுக்கலன்னா அவனை ஆஸ்பத்திரியில் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டான். அவன் பார்த்தான், ஐயோ ஹாஸ்பிட்டல் பில்லு ரொம்ப ஜாஸ்தியாகும், ஆண்டவருக்கே பில்லை கட்டிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். ஆக்சுவலி இது அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது விசுவாசத்தினாலும் அன்பினாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, தைத்து நீங்க கொடுக்கும் பொழுது பணத்தை கொடுக்கல, நீங்க தைத்து கொடுக்கும் பொழுது கனத்தை நீங்கள் செலுத்துகிறீர்கள். என் வாழ்க்கையில ரொம்ப பெருசா நான் வச்சிருக்கேன், என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிறாரு, என்னுடைய செழிப்பின் பார்ட்னரே அவர் தான், என்னை செழிக்க செய்கிறதே தேவன் தான் அப்படின்னு நான் நம்புவேன்னா அந்த நம்பிக்கைக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, அந்த விசுவாசத்திற்கு ஒரு செயல் வடிவம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் தான் டைதிங். நான் சொல்றேன், ஒரு மனிதன் கொடுக்க கொடுக்க அவன் பணத்தின் பிடியிலிருந்து விடுதலை அடைய ஆரம்பிக்க, பணத்தின் ஆளுகையிலிருந்து அவன் விடுதலையை அவன் அடைய ஆரம்பிக்க. இந்த உலகத்துல சாத்தானா கடவுளா அப்படி போட்டி இல்ல பாரு. இந்த உலகத்துல எப்படி போட்டி இருக்குதுன்னா, காசா கடவுளா. விசுவாசத்தின் முதல் அடையாளமே கொடுத்தல். கிவிங் இஸ் த ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஃபெய்த். செழிப்பை குறித்து நீங்கள் கேட்க கேட்க பணமா உங்க மேல கொட்டிடும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு நிலத்துல போய் நீங்க நிலத்துக்கிட்ட நிலமே எனக்கு ஒரு 100 மூட்டை கொடு, நான் விதைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நிலத்துக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா நல்ல கேள்வி கேட்டுரும். விதைகள் தான் அறுவடை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். பாருங்க, கர்த்தர் தான் செழிப்பின் ஆதாரமா இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக பெருக நீங்க முதல்ல கொடுக்கிற ஆளா மாறுவீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தொழில் உலகங்களுக்குள் காலெடுத்து வைக்கிற, தொழில் உலகங்களுக்குள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிற உங்களுக்கு இந்த ஒரு டிசிப்ளின் முதல்ல அவசியமா இருக்கிறது. கிவிங் டைத். ஒருத்தருக்கு தேவை இருக்கு, நான் கொடுக்குறேன், தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு பேர் டைதிங்கோ, அதுக்கு பேர் ஹானரிங்கோ கிடையாது. தேவையின் அடிப்படையில் கொடுப்பது என்பது வேறே, தேவனுக்கு கொடுப்பது என்பது வேறே. இன்னும் சொல்ல போனா நீட் பேஸ்ட் கிவிங் வேற, ஹானர் பேஸ்ட் கிவிங்கிறது வேற. இப்போ உங்க கையில ஒரு பணம் வருதுன்னா அந்த பணம் விதையாகவும் இருக்கிறது, அந்த பணம் ஆகாரமாகவும் இருக்கிறது. அனைத்தையும் சாப்பிடுகிற உரிமையும் உங்களுக்கு இருக்கு. இல்ல அந்த பணத்தை விதையாய் மாற்றுகிற ஒரு இதையும் நீங்க என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம். மனசுல ஒரு நியமனம் இருக்கட்டும். சும்மா ஏதோ காணிக்கை கொடுக்கணும் அப்படி கொடுக்காதீங்க. ஒரு பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் நான் இப்படி என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஒரு விவசாயி நான் எவ்வளவு ஹார்வெஸ்ட பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதுக்கேற்ற விதைகளை என்ன பண்றான், விதைக்கிறான். அப்போ உங்க விசுவாச அளவு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ராஜ்யத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், விதைக்க ஆரம்பிக்கலாம். இந்த உலகத்தால இதை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? இந்த உலகம் பயத்தில் வாழ்கிறது. ஆகையினால பர்ஸை பிடிச்சிக்கிடுவாது. போச்சுன்னா வராது பிரதர், கொரோனா டைம்லங்கிறாங்க, அடுத்தால ஏதாவது லாக்டவுன் போட்டாங்கன்னா. ஆனா விசுவாசத்தில் வாழ்கிற மனிதன் கொடுக்கிறான். Faith gives, fear cannot.